வணக்கம். இங்கே மனோஜ் வந்து தலையில் துண்டை போட்டு உட்காந்துருக்காரு. இதை பார்த்த சந்தோஷ் பயங்கரமாக சிரிக்காரு. "யோ மனோஜ், என்னையா தலையில் துண்டு போட்டிருக்க?" அப்படிங்கிறாங்க. "அதை ஏன் கேட்குற, அதை ஏன் கேட்குற?" அப்படிங்கிறேன். "சரி, நான் கேட்கல, வேலையை பார்க்குறேன்." அப்படிங்கும்போது, "யோ பக்கத்தில் வாயா." அப்படிங்கிறாங்க. என்னாச்சு, அந்த ரோகிணி வந்து கையெழுத்து போட்டு கொடுத்தாங்களா என்ன?" அப்படிங்கிறாங்க. "எங்கே போட்டு கொடுத்தா, எல்லாம் போச்சு." அப்படிங்கிறாங்க. "என்னையா போச்சு, பெரிய கோடீஸ்வரன் ஆக போகிறேன் அப்படி இப்படின்னு பயங்கரமாக சீன் போட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த சக்திவேல் சார் சொல்ல நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்கு சார், அப்படி சார் இப்படி சார்னா இப்போ ஒரு மாதிரி தலையில் துண்டு போட்டு வந்து அப்படி இப்படிங்கிற புலம்புற." அப்படிங்கிறாங்க. உடனே, "உணர உங்களுக்கு வந்து நிறைய பணம் வரப்போகுது, அதை என்ன செய்யலாம் எது செய்யலான்னு தானே நீங்கள் ரொம்ப குழம்புறீங்க. நீங்கள் குழம்பாதீங்க சார், நான் உங்கள் பிஏவாக இருக்கும், நீங்கள் குழம்பவே கூடாது. அதை எங்கெங்கே நீங்கள் முதலீடு பண்ணலாம் அப்படி இப்படின்னு நான் சொல்கிறேன் சார்." அப்படிங்கிறாங்க. "நீ வேறு, நான் படுத்த பாடு தெரியாமல்." அப்படிங்கிறாங்க. "அதை திறந்து பாரு." அப்படிங்கிறாங்க. பெட்டி திறந்து பார்க்குறாங்க. "சார், 10 லட்சம் என் கல்யாணத்துக்கு தந்தீங்களா?" "ஏய், இது வந்து கனகாம்மா எனக்கு தந்தது." அப்படிங்கிறாங்க. "ஓ, அதான் சார். சரி சரி, அப்போ எங்கள் சம்பள பாக்கியெல்லாம் நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படி சொல்லுங்கள். அதனால தான் எவ்வளோ கொடுக்கணும் ஏது கொடுக்கணும் குழம்புறீங்களா? பரவாயில்ல சார், நீங்கள் வந்து எங்களுக்கு தர வேண்டிய சம்பளம் தந்துட்டு கூட ஒரு ஆளுக்கு 10,000 இருந்தால் போதும்னு சார்." அப்படின்னு சொல்லி சந்தோஷம் பேசுகிறாங்க. "நீ வேறம்மா, அவனாவது 10,000 தர்றதாவது, யோ எங்கள் சம்பளத்தையாவது ஒழுங்காக குடியா." அப்படிங்கிறாங்க. சம்பளம்னே பேசிகிட்டு இருக்கியா, வாழ்க்கை என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்குறியா?" அப்படிங்கும்போது, "சொல்லியா, சொன்னா தான் நாங்கள் கேட்க மாட்டோமே." அப்படிங்கிறாங்க. "ரோகிணி எனக்கு கையெழுத்து போட்டு தரமாட்டாளாம்." "என்னது, கையெழுத்து போட்டு தரமாட்டாளாமா? அப்போ வேறு கல்யாணம் முடிச்சியா, இப்போ என்ன பண்ண போகிற?" அப்படிங்கிறாங்க. "அது மட்டும் இல்லையா, அவள் மாதமாக வேற இருக்காளாம்." அப்படிங்கிறாங்க. "என்னது, மாதமாக இருக்காளா?" "ஆமாயா." "அது எப்படியா நடந்துச்சு?" அப்படிங்கும்போது, "இல்லை, நான் வந்து எங்கள் கடையில் தூங்கினோம்ல, அன்னைக்கு வந்து ரோகிணியை கூப்பிட்டேன். அவள் வந்து கடையில் உள்ளதை சரி பண்ணுதுன்னு சொல்லிட்டு என்னையை சரி பண்ணிட்டா." அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட உடனே, "யோ முடிஞ்சதுயா, முடிஞ்சது. 7 வருஷம் இந்த ஜீவா சொன்ன மாதிரி உள்ளதான்." அப்படிங்கிறாங்க. "என்ன சார் சொல்கிறீங்க, 7 வருஷமா? நானும் அதுக்காகலாம் வர முடியாது. நீங்கள் வந்து கல்யாணம் முடித்தா நாங்கள் உள்ளே போகணுமா வைக்கணுமான்னு சொல்லி." ஜீவா கேட்குறாங்க. "தயவுசெய்து கத்தாத, இது நாசுக்காக தான் பண்ணணும். இந்த 10 லட்சத்தை கொண்டு என் மாமியார்கிட்ட கொடுக்கணும், வாங்க போகலாம்." அப்படிங்கிறாங்க. 10 லட்சத்தோடு மாமியார் வீட்டுக்கு போகிறாங்க. "என்ன மாப்பிள்ள, வாங்க வந்துட்டிங்களா, அந்த ரோகிணிகிட்ட எல்லாம் எழுதி வாங்கிட்டு வந்துட்டிங்களா?" அப்படிங்கும்போது, "இல்லை, கொஞ்சம் வெளியூர் போயிருக்கா, அது வரைக்கும் இந்த பணம் உங்கள்கிட்ட இருக்கட்டும்." அப்படிங்கும்போது, "மாப்பிள்ள, இந்த பணம் உங்களுக்கு தானே மாப்பிள்ள, நம்ம கோடிக்கணக்கான சொத்து நாளைக்கு உங்களுக்கு தானே. நீங்கள் எனக்கு ஒரே மருமகன், உங்களுக்கு இல்லாத சொத்து, அந்த 10 லட்சத்தை வச்சுக்கோங்க மாப்பிள்ள." அப்படிங்கிறாங்க. "இல்லை இல்லை, இந்த 10 லட்சத்தை நீங்கள் வச்சுக்கோங்க." அப்படிங்கிறாங்க. "இல்லை மாப்பிள்ள, நீங்கள் பிஸ்னஸில் டெவலப் பண்ணுங்கள், ரோகிணி வருது வரைக்கும் நீங்கள் இந்த மீதி 5 லட்ச ரூபாயை வச்சுக்கோங்க, அவ்வளோதானே." அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. என்னடா இது, இந்த 10 லட்சத்தை கொடுத்தாலாவது உண்மை நிலை தெரிஞ்சால் இந்த கனகோட அம்மா கொஞ்சம் கோபம் குறைஞ்சிருப்பாங்களேன்னு பார்த்தா, அவங்களும் பணத்தை வாங்க மாட்டேன்ட்டாங்களேன்னு சொல்லி யோசிக்கும் போது சந்தோஷ் சொல்கிறாரு, "எங்கள் சம்பளத்தையாவது குடியா, சம்பளத்தை வாங்கிட்டு எங்கேயாவது கண்காணாத தேசத்தை பார்த்து போயிருந்தோம்." அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மனோஜ், "உங்களை எங்கேயும் விட மாட்டேன், வைக்க மாட்டேன், சம்பளம் நான் லேட்டாக தான் தருவேன்." அப்படிங்கிறாங்க. "அப்போ நாங்கள் வேலை பார்க்க விரும்பலை, வைக்கணும்னு எல்லாரையும் கூப்பிட்டு பேசுதாங்க, வேலை செய்கிறவங்கள போட்டான் சந்தோஷ். எல்லோரும் சம்பளம் கேளுங்க, நான் மட்டும் கேட்டுகிட்டே இருக்கேன்." அப்படின்னு. "சார் சார், எங்கள் சம்பளத்தை கொடுங்க சார்." அப்படின்னோடனே எல்லோரும் சம்பளத்தை கேட்டுறாங்க. இங்கே ஒரு 4 லட்ச ரூபா வரைக்கும் சம்பளமே கொடுக்க வேண்டியது வந்துடுது. 6 லட்ச ரூபா தான் இருக்குது. இப்போ நம்ம கனகாவுக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது, கனகா அங்கே பயங்கரமாக வீட்டில் வந்து அலறுதாங்க. "என் ஹஸ்பண்ட் வந்திருக்காரு, நீ ஏன் கூப்பிடலை?" அப்படிங்கும்போது, "நீ தூங்கிட்டு இருந்தம்மா, அதான் கூப்பிடல. மாப்பிள்ளை வந்தார் போயிட்டார்." அப்படிங்க. "ஆஹா, நான் வந்து என் ஹஸ்பண்டை பார்க்கணும், என்னை உடனே கடைக்கு கூட்டிப்போ." அப்படிங்கிறாங்க. அவங்க காரில் நேராக ஃபர்னிச்சர் கடைக்கு வந்துடுறாங்க. "மாப்பிள்ளை, கனகா எந்திரிச்சோன்னே என் ஹஸ்பண்டை எங்கேன்னு கேட்டா, அதான் கூப்பிட்டு வந்தேன். என்ன இருக்கார் பாரு உன் ஹஸ்பண்ட்." அப்படிங்கிறாங்க. "ஹஸ்பண்ட்" அப்படின்னு சொன்னோன்னே மனோஜ் என்ன செய்யனே தெரியாமல் இதுன்னு முழிச்சிட்ருக்காரு. உடனே, "என்ன மாப்பிள்ள, என் மகன் வந்திருக்கா, அவங்க முகத்தில் சந்தோஷமே இல்லை." அப்படிங்கிறாங்க. இருக்க தான் செய்யுது, உள்ளே இருக்குது." அப்படின்னு சொல்லி சந்தோஷம் சொல்லுவார். "சரி சரி, நான் கிளம்புறேன் மாப்பிள்ள, 1 ஹவர் 2 ஹவர் நீங்கள் தனியாக பேசுங்க, நான் அதுக்கப்புறம் என் டிரைவர் அனுப்பிவிட்றேன், கிளம்புறேன்னு." சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. "என்னையா இது, முகலை விட்டுட்டு அவங்க பாட்டில் போயிட்டுருக்காங்க?" அப்படிங்கும்போது ஜீவா சொல்கிறாங்க, "சார், அவங்க வீட்டுக்காரு நம்ம ஓனரு, அவங்க இருக்கும்போது விட்டுட்டு போத்தானே செய்வாங்க." அப்படிங்கும்போது, "இப்போ மூத்த பஞ்சாயத்து வந்தால் என்ன பண்ணுவேன்?" அப்படிங்கும்போது, "அவளாம் இப்போதைக்கு வரமாட்டா, அவளுக்கு கிறக்குது வைக்குதுன்னு சொல்லி வீட்டில் தான் இருப்பாள். இப்போ என்ன பண்ணுறது, ஏதாவது பண்ணி அந்த ரோகிணியை கட் பண்ணி விடணுமே. இந்த பணக்கார வாழ்க்கை தான் எனக்கு வேணும்." அப்படிங்கும்போது, "யோ, இந்த பணக்கார வாழ்க்கை தான் உனக்கு வேணுமா, சரி என்ஜாய் பண்ணு." அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டில் கடையை வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே மனோஜ் வந்து கனகாவுக்கு தேவையான ஜூஸு அது இதுன்னு வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இங்கே கடையில் இருந்து கூப்பிட்டு வந்து பாரு டேபிள் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்ருக்காங்க. அப்போ கனகாவுக்கு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி ஒரு கார் அனுப்புங்கன்னு அனுப்பி விட்ருதாங்க. இங்கே ரொம்ப சந்தோஷமாக கனகா இருக்காங்க. இதை பார்க்கும்போது அவங்க அம்மாவுக்கு மனோஜை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாகவே அம்மாவாக இருக்கா.
சரி சரி அவர் எங்கே இருக்காரோ அங்கே ஒரு நாளைக்கு ஒரு 1 ஹவராவது இருந்தால் இவன் வந்து சரியாயிருவா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைக்காங்க. இப்படியா இருக்குது. மறுநாள் காலையில் ஆகுது. எல்லாருமே ஃபர்னிச்சர் கடைக்கு வேலைக்கு வரவங்க யாருமே வரலை. மனோஜ் பயங்கரமான சிக்கலில் இருக்கார். நம்மளும் போய் வேலைக்கு போனால் மாட்டிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி யாருமே நினைக்கல. வேலைக்கு வரல. சந்தோஷம் இந்த ஜீவா உட்பட யாரும் வரலை. இங்கே மனோஜ் மட்டும் ஒத்தியில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. கடைக்கு யாரும் வரலையான்னு ஃபோன் பண்ணி கேட்குறாரு. ஒருத்தரும் வரலை. எப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் கடைக்கு உள்ளே வந்தவங்க எல்லாமே வந்து வேலைக்கு ஆளே வரலை, அவங்க எப்படி வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னு சொல்லி கிளம்பி போயிடுறாங்க. இங்கே மனோஜ் வந்து ரொம்ப கடுப்பில் கடையை அடைச்சி வீட்டை பார்த்து போயிடுறாரு. என்னடா மனோஜ் சீக்கிரம் வந்துட்டேன் அப்படிங்கும்போது, இல்லைம்மா ரொம்ப கடுப்பாக இருக்குது அப்படிங்கும்போது, இந்த ரோஹிணியால் தானடா அந்த சந்தோஷ கடையை பார்த்துக்கிறாரா அப்படிங்கும்போது, இல்லைம்மா இன்றைக்கி யாருமே கடைக்கு வேலைக்கு வரல அப்படிங்கிறாரு. ஏன்டா அப்படிங்கும்போது, அவங்களுக்கு சம்பளம் பாக்கியெல்லாம் கொடுத்தேன், அதெல்லாம் வாங்கிட்டு யாருமே வரல, நம்ம புதுசாக தான் ஆள் எடுக்கணும் அப்படிங்கும்போது, என்னடா நீ அப்படிங்கிறாங்க. உடனே சரிம்மா நான் பார்த்துக்கிறேன், எனக்கு மனசுக்கு சரியில்லை, ஏதாவது ஒரு காஃபி ஏதாவது போட்டு கொடுங்கம்மா அப்படிங்கும்போது, மீனா காஃபி போட்டு கொடு அப்படிங்கும்போது, அத்தை உங்களுக்கா அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜுக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கானா அப்படிங்கும்போது, அதெல்லாம் காஃபி போட்டு தர முடியாது அத்தை, மாதமாக இருக்க ஒரு பிள்ளையை வந்து சங்கடப்படுத்திட்டு இந்த வீட்டில் ஒரு சொகுசாக இருக்குன்னு நினைப்பார், நான் தான் செய்ய முடியாது அப்படிங்கும்போது, நினச்சிட்ருக்கேன் அப்படிங்கும்போது, அத்தை எனக்கு ஒரு டெக்கரேஷன் ஆர்டர் ஒன்று இருக்குது, அது சம்மந்தமாக பூ கட்ட போகணும், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு முத்துக்கு கால் பண்ணி கிளம்பி போயிடுறாங்க. அங்கே டெக்கரேஷன் வேலையை அந்த ஐடி கம்பெனியில் ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்க. அந்த ஓனர் அதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. டெக்கரேஷன் ஆர்டர் யார் பண்ணியிருக்கா, அவங்கள பார்க்கணுமே அப்படிங்கிறாங்க. மீனாவை காமிக்கிறாங்க. ரொம்ப அருமையாக இருக்குமா, எங்கள் ஐடி கம்பெனியில் இந்த மாதிரி டெக்கரேஷன்லாம் பண்ணதில்லை, ரெடிமேட் பூ வச்சு பண்ணுவாங்க, நீங்கள் இயற்கை மலரை வச்சே பண்ணியிருக்கீங்க, ரொம்ப மனமாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்குது, இந்த மாதிரி பண்ணால் கண்டிப்பாக எல்லாேருக்கும் புத்துணர்ச்சியாக இருக்கும், அதனால தான் வந்து உங்களை மாதிரி டெக்கரேஷன் நாங்கள் இது பண்ணோம், நல்லாயிருக்கு, தொடர்ச்சியாக பண்ணுங்கள் அப்படிங்கும்போது, எல்லா ஃபங்க்ஷனும் எனக்கு கொடுங்க சார், சிறப்பாக பண்ணித்தரேன் அப்படிங்கும்போது, சரிம்மா அது போக வாரம் எங்களுக்கு வந்து மீட்டிங் நடக்கும், மீட்டிங் ஹாலில் இதே மாதிரி பூ அலங்காரம்லாம் பண்ணணும், வைக்கணும், அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும், அது போக சாப்பாடு சௌகரியங்கள்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணணும், அது உங்களால் முடியுமா? கண்டிப்பாக முடியும், எங்கள் தங்கச்சி வந்து ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க, தங்கச்சி மாப்பிள்ளையும் அப்படின்னு சொல்லிட்டு ரவியும் சுருதியும் சொல்கிறாங்க. அவங்களையும் வர சொல்கிறாங்க. அவங்களும் வாரம் மீட்டிங்க்கு சாப்பாடு எல்லாம் கொடுக்க வைக்கலாம், அவங்களுக்கும் ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக்கிட்டுதாங்க, மீனாவுக்கும் ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக்கிறாங்க. அதனால் டெக்கரேஷன் முடிஞ்சு எல்லா வேலையும் டெக்கரேஷன் பண்ணி எல்லாம் முடிஞ்சோடனே கிளம்பிடுறாங்க. அந்த ஃபங்க்ஷனும் சிறப்பாக நடந்துடுது. ஓனர் பாராட்டிட்டு போயிடுறாரு. அப்போ மறுநாள் மீனாவை கூப்பிட்டு அம்மா உங்களுக்கு வர வேண்டிய 20 லட்ச ரூபா பணத்தை நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. மீனாவும் முத்தும் வந்து சம்பளத்துக்கு வந்தவங்க எல்லாருக்குமே கணக்கு பண்ணி கொடுக்க ஒரு 2.5 லட்ச ரூபா வரைக்கும் வந்துடுது. பூ ஏற்கனவே கொடுத்த அட்வான்ஸ் வச்சு பண்ணிடுறாங்க. அப்போ கிட்டத்தட்ட 17.5 லட்ச ரூபா இருக்குது. 17.5 லட்ச ரூபா வச்சு என்ன பண்ணலாம், மீனா மாடியில் ரூம் கட்டிடலாமா அப்படிங்கும்போது, சரிங்க அதை யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போயிட்டுருக்காங்க. அப்போது முத்தை ஒரு அண்ணன் கூப்பிட்றாரு. முத்து முத்து அப்படிங்கிறாங்க. இன்னும் என்னண்ணே அப்படிங்கிறாங்க. எப்பா என் ராசியான பஸ்ஸை நான் வந்து யாருக்காவது கொடுக்கலான்னு பார்க்குறேன், உனக்கு தெரிஞ்ச ஆள் இருந்தால் சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே என்னண்ணே சொல்கிறீங்க, பஸ்ஸு ரொம்ப ராசியான பஸ்ஸு, அது பயங்கரமாக லாபம் வந்துச்சு அப்படி இப்படிலாம் சொல்லுவீங்க, அதை வச்சு தான் நான் முன்னேறிருக்கேன்னு சொல்லுவாங்க, இப்போ கொடுக்கன்னு சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, இல்லை தம்பி எனக்கு அவசர சூழ்நிலை, பிஸ்னஸில் கொஞ்சம் போயிடுச்சு, அதனால் இதை கொஞ்சம் கொடுத்துடலான்னு பார்க்கேன், ஒரு 10-15 லட்ச ரூபா நான் கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா ரொம்ப யோசிக்காங்க. ஏங்க பேசாமல் இந்த பஸ்ஸை நம்ம வாங்கிடலாம் அப்படிங்கும்போது, மீனா மாடியில் ரூம் கட்டணும்ல அப்படிங்கும்போது, ஏங்க நம்மகிட்ட இன்னும் 2.5 லட்சம் இருக்குது, மாடியில் ஒரு ரூம் தானங்க கட்ட போகிறோம், 2.5 லட்ச ரூபா வச்சு மாடியில் ரூம்பை கட்டிடுவோம், என்ன இந்த 15 லட்ச ரூபா வச்சு வேணால் இந்த பஸ்ஸை வாங்கிடுவோம் அப்படின்னா 15 லட்ச ரூபாய் கொடுத்து இந்த பஸ்ஸை பேசுகிறாங்க. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். முத்து உனக்குன்னா நான் 1 லட்ச ரூபா குறைச்சி கொடுக்கணும்னு சொல்லி 14 லட்ச ரூபாயில் கொடுக்காங்க. ஒரு 3 லட்ச ரூபா கையில் இருக்குது. முத்து அந்த பஸ்ஸை வந்து எடுத்துக்கிட்டு நேராக அண்ணாமலை வீட்டுக்கு முன்னாடி போகிறாங்க. மீனா பைக்கில் வந்துடுறாங்க. வீட்டுக்குள்ள வந்து எப்பா அப்படிங்கிறாங்க. உடனே என்னடா அப்படிங்கிறாங்க. வெளில வந்து பாருங்கப்பா அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம்டா அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீங்களும் வாங்க அப்படிங்கிறாங்க. சும்மா வெள்ளவான்னுக்கிட்டு இருக்காதீங்க, இந்த டெக்கரேஷன் ஆர்டரில் கிடச்ச பணத்தை வச்சு எதுவும் பழைய சோப்பிட்ட போகிற வண்டி எதுவும் சின்னதாக ஒரு கார் வாங்கிட்டியாடா அப்படிங்கிறாங்க. கார் வாங்கலை, பஸ்ஸே வாங்கிட்டேன் அப்படின்னு. பஸ்ஸே வாங்கிட்டியா, அதெல்லாம் நல்லா முடியுமாடா, பஸ்ஸெலாம் 10 லட்சம் 15 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம்னு இருக்கும்டா, நீலாம் எப்படி வாங்க முடியும் அப்படிங்கிறாங்க. அத்தை வாங்க முடியாதுன்னு நினைக்காதீங்க, வாங்கியாச்சு, அந்த பஸ்ஸுக்கும் ஓனர் உங்கள் பையன்தான், வந்து பாருங்கள் அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு வெளியே வந்து பார்க்காங்க. பஸ்ஸு செம்மையாக இருக்குது. இதை பார்த்தா நம்மள டேய் ரொம்ப சூப்பராக இருக்குடா முத்து, என் பையனுக்கு 8 வண்டி ஓடுதுன்னு பெருமையாக சொல்லிக்கிட்டு இருந்தேன், என் பையனுக்கு இப்போ பஸ்ஸே ஓட போகிறா, ரொம்ப பெருமையாக இருக்குடா அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே ஏங்க இவ்வளோ ஓவராக அவங்க பண்ணிகிட்ருக்காங்க, இதெல்லாம் சரியில்லைங்க, மனோஜ் கடனோட தத்தளிச்சிக்கிட்டு இருக்கான், வாழ்க்கை என்ன போதோ ஏதாவது போதோ நம்ம இருக்கோம், ஆனால் அந்த மனோஜ் இந்த முத்து மீனா என்ன பண்ணிகிட்ருக்காங்க பார்த்தீங்களா அப்படிங்க. விஜயா வாயை மூடு, மனோஜ் வர ஒரிலாம் வந்து அவனாக தேடிக்கிட்டது, அதை அவன் தான் பார்த்துக்கணும்,
முத்து மீனாவும் உழைக்காங்க, 4 பேருக்கு நல்லது செய்தாங்க, அவங்களுக்கு நல்லது நடக்கு. அது நல்லது உனக்கு பொறுக்காமல் நீ கதறிட்டு கிடந்தா அப்படிங்கிறாங்க. ஏப்பா அம்மா இப்படி தான்ப்பா ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பாங்க, நம்ம எல்லாருமே குடும்பத்தோடு நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போய்ட்டு வரலாமா அப்படிங்கிறாங்க. சரிடா நான் அம்மாட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து பாட்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. ஏம்மா இந்த மாதிரி முத்து புதுசாக ஒரு பஸ் வாங்கியிருக்காம்மா அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம்டா, ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கும்போது, ஏம்மா பிறப்பிட்டுருங்க, நாளைக்கு வந்து நாங்கள் கிராமத்துக்கு வரோம் அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.